வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் சாப்டர் 4 ரீப்ரொடக்டிவ் மார்ஃபாலஜியில் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் குவார்ட்டர்லிக்கு வந்து பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக +1 ஸ்டூடெண்ட்ஸ் 11th ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய குவார்ட்டர்லி பயாலஜி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இன்க்ளூடிங் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சாப்டர் 4 ரீப்ரொடக்டிவ் மார்ஃபாலஜியில் இருக்கக்கூடிய கொஷின்லாம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அதிலிருந்து கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க குவார்ட்டர்லிக்கு. டிஃபரன்ஸ் பிட்வீன் ரெசிமோஸ் அண்ட் சைம், ட்ரா த லேபிள் பார்ட்ஸ் ஆஃப் கைனீஷியம், what is fleshy fruit, give an example, write the classifications of fruit, floral diagram, hibiscus rosa sinensis, ixora coccinea, what is pomology, types, define hypanthium, difference between thyrsus verticillar, define symbodial sign, describe the cyathium, special inflorescences. ஸோ சாப்டர் 4ல் ஓவராலாக நீங்கள் ஒரு 10 கொஷின் வந்து நல்லா ரிவைஸ் பண்ணணும். இதை நீங்கள் படித்தாலே இதில் இருந்து கொஷின்ஸ் வந்து கேட்டுருவாங்க. ஸோ 5 மார்க்குன்னு அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். இதில் 5 மார்க் பொறுத்த வரைக்கும் ரீப்ரொடக்டிவ் மார்ஃபாலஜி. ஸோ ரீப்ரொடக்டிவ் மார்ஃபாலஜி இதெல்லாம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ரீப்ரொடக்டிவ் மார்ஃபாலஜியில் 5 மார்க் வந்து வாட் இஸ் ஆஸ்டிவேஷன், ரைட் த டைப்ஸ், ரைட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃப்ரூட், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சீட், எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளாசன்டேஷன், difference between aggregate multiple fruits, explain the difference between fleshy fruits in example, what is seed and their types, write about special inflorescences, write the uses of inflorescences based on the position, write the type of inflorescences based on the branching pattern. ஸோ இதில் நான் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 4ல் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க்கு. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கணும். சாப்டர் 4ல் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். கீழே வந்து சாப்டர் 4ல் ரீப்ரொடக்டிவ் மார்ஃபாலஜியில் 5 மார்க் வந்து தனியாக ஒரு 10 கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் நல்லா ரிவைஸ் பண்ணாலே நல்ல மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த கொஷின் பேங்க் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.